நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர். கலை நீரை கணபதி சரணம் சரணம். ஒரு சின்ன அறிமுகம் முதல்ல கொடுத்துறேன். என்னுடைய பேர் அழகப்பன், சன் ஆஃப் ஏஎல் சுப்பிரமணியன். கண்ணவராயம்பட்டி என்னுடைய ஊர். கலாட்டா ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கோம். நிறைய நகரத்தார் சங்கங்களுக்கான நிகழ்ச்சிகள் இப்போ நடத்தி கொடுத்துட்ருக்கோம். அதில் எனக்கு என்னென்னா, நம்ம ஊர் திருவொற்றியூரில் ரொம்ப சிறப்பாக இந்த அக்டோபர் 2, ஆகஸ்ட் 15 நடத்துகிறோம். ஆனால் அதை தாண்டி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும். ஏன்னா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 100, 150, 150 பேர் வரைக்கும் தான் க்ரௌட் இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் 1000 பேருக்கு இல்லை, 1000 பேர்கிட்ட இருக்கோம். ஆனால் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ அதை இப்போ இருக்கக்கூடிய திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தின் தலைமை அவங்க ஒரு ரொம்ப பெரிய முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. முதல்ல அந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ண அந்த தலைவருக்கும் அவங்க டீமுக்கும் ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். விவாத மேடை நிகழ்ச்சியில் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது திருமணத்துக்கு முன்பா இல்லை திருமணத்துக்கு பின்பா அப்படிங்கிறது தான் தலைப்பு. இது ஒரு நீயா நானா மாதிரி டிபேட் கிடையாது, நான் கோபிநாதன் கிடையாது. நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கலந்துரையாடல், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்குள்ள இருக்க கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறோம். அவ்வளவுதான் நிகழ்ச்சி. ஸோ அழகா பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க. அப்படியே தலைப்பு கொடுத்துடலாமா? இங்கே இந்த பக்கம் இருக்கவங்களாம் திருமணத்துக்கு முன்பு வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாமா? இந்த பக்கம் இருக்கவங்க திருமணத்திற்கு பின்பு, நீங்க தான் முன்பு. ரைட். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறி உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை தூங்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதாவது ஆட்சி இருக்காங்க அப்படின்னு செட்டியார்கள்லாம் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி செட்டியார் இருக்காங்கன்னு ஆட்சி பயப்பட வேண்டாம். நீங்க தைரியமா உங்க மனசுல என்ன தோணுதோ, திருமணத்துக்கு முன்புதான் என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா, இல்ல இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் வரலாம். கல்யாண வீட்டுக்கு போறோம். அப்போ போகும்போது நம்ம கல்யாணம் பேச்சுலராக இருக்கும்போது என்ன பண்றான், வாப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா பாப்பா அப்படிம்பாங்க பங்காளி வீட்டில். அது புள்ளி ஆகிறதுக்கு முன்னாடி. அதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போகும்போது என்ன வந்திலாம், வாங்க பங்காளி எப்போ வந்திய அப்படிம்பாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் எல்லாமே. கல்யாணம் அந்த புள்ளி ஆனதுக்கப்புறம் தான் பணத்துக்கு பேடி எல்லாமே நமக்கு அந்த கல்யாணத்துக்கு பின்பு தான். கல்யாணத்துக்கு முன்பு கிடையாது. கல்யாணத்துக்கு முன்பு நம்ம கம்மாதான், புள்ளியே கிடையாது. சூப்பர். இந்த மாதிரி நிறைய டோன்ஸ் போடுறதுக்கு எங்களுடைய சவுண்ட் டீம் ரொம்ப ரெடியா இருக்காங்க. அது என்னுடைய தம்பி வெங்கடாச்சலம், அவங்களும் இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களே வெல்கம் பண்ணிக்கிறேன். சூப்பர். அதாவது அண்ணனுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு புள்ளியாவே ஆக்கப்படுறோம். அதனால அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருக்குமே நான் காமனாகவே இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அனுபவிச்ச ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எழுந்திருப்பீங்க. அது யாரா இருந்தாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. ஏன்னா நான் பாரதி கண்ட புதுமை பெண், நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நடையோட தான் நடப்பேன். நான் குனிஞ்சு தருது யார்ட்டையும் பதில் சொன்னதும் இல்லை. நான் எங்கள் அப்பா என்னை வட்டிக்கடை வச்சு என்னை சீமானா வளர்த்தாரு.
ஆனால் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் எங்கள் செட்டியார் என் பக்கத்தில் வந்தது தான். அதையும் சொல்லிடுறேன், நான் பொய்யல்ல. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கையில் கூண்டு கிளி, வெளியே வர முடியாது. ஏன்னா நாங்கள் வெட்டிக்கடை வச்சுருந்த ஊர் காளையார் கோயில், அங்கே யாருமே வெளியே வர முடியாது. வயசுக்கு வந்துட்டா சிறை தண்டனை, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதை உடைச்சி மகராசி என்னை வெளியே கூட்டியாந்தாங்க. அதனால எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா எனக்கு நான் கேட்ட நகை பூரா வாங்கி தந்து என்னை, நான் வந்து ஒரு ராஜகுமாரி மாதிரி எங்கள் அப்பா என்னை வளர்த்தாங்க. ஆனால் ஒரு கூண்டு கிளி தான். நான் வந்து சுதந்திர பறவை கிடையாது. கல்யாணத்துக்கு முந்தி வீட்டில் எல்லா வேலையும் தெரியும், எனக்கு சமைக்க தெரியாது கிடையாது, பேச தெரியாது கிடையாது. பரதநாட்டியத்திலிருந்து அத்தனையும் என்னை பழக வச்சாங்க. ஆனால் என்னைக்கு நான் பெரிய பிள்ளை ஆனானோ அன்னைக்கு கொண்டாந்து என்னை கூட்டுக்குள்ளே அடைச்சாங்க. அன்னைய தேதியிலிருந்து 4 வருஷம் என் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு. ஆனால் மகராசன் வந்து என் கையை பிடிச்சாரு. என் வாழ்க்கையே ஒரு சந்தோஷம், ரொம்ப வெற்றி. என் வாழ்க்கையில் நான் அடைய வேண்டியது எதுவுமே பாக்கி இல்லை. அது ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. என்னைய நான் பின்புங்கிறதால அருமையாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். மிக்க நன்றிங்க. ஆனால் லைட்டாக கன்ஃபியூஷனாக இருந்துச்சோ? லைட்டாக ஆண்டி தெளிவாக குழப்பிட்டீங்க எங்களை. ஆக்சுவலாக அங்கேருந்து வரும்போது கல்யாணத்துக்கு முன்புன்னு சொன்னீங்க, வந்ததுக்கப்புறம் பின்புன்னு சொல்லிட்டீங்க. முன்பு தான் பேச வந்திருக்கீங்க, பின்பு தான் பேச வந்திருக்கீங்க. ஓகே, ரைட், ஓகே. ரொம்ப கிளியராக நான் கேட்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அனுபவிச்ச ஒரு சில சின்ன சின்ன விளையாட்டுத்தனமான சந்தோஷங்கள் திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் எதை இழந்துட்டீங்க? இப்படிலாம் பயமுறுத்துறீங்கன்னா எப்படி பேசுவாங்க? அவங்களுக்கு நானே கஷ்டப்பட்டு கூவி மைக்க கொடுத்துருக்கேன். சொல்லு. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு பேச வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட டாபிக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேட்டீங்க. ஒரு சில விஷயங்கள் என்னென்னா டிசிஷன் மேக்கிங். அம்மா அப்பா இருக்கும்போது நாங்கள் சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்காங்க. அம்மா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் நான் பண்ணணும், ஓகேம்மா பண்ணேன் அப்படிம்பாங்க. இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து இப்போ வந்து வி டிபெண்ட் அப்பான் ஹஸ்பண்டு, எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே கேட்டு தான் எடுக்கணுங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதர் தென் வந்து ஃபுட்டு, மெயின் ஃபுட்டு. ஸோ எல்லாமே சமையல்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து ஹஸ்பண்ட் வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சது தான் பண்ணுறோம். உண்மையாகவே இந்த லேடிஸ் எல்லாருமே ஒத்துப்பாங்க. இப்போ இது உண்மையாக ஒத்துக்கணும், ஓகேவா? ஏன்னா நம்ம அவங்களுக்கு பிடிச்சதா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். நம்ம ஒரு ஆளுக்காக ஐயோ ஆனாம்ப்பா நம்ம அவங்களுக்கு பிடிச்சதே பண்ணிட்டோன்னா வேலை மிஞ்சோம். ஸோ இதுதான், இது வந்து மெயின் எல்லா லேடிஸ்க்குள்ள காமன் இது. ஸோ ஃபுட்டு வந்து நாங்கள் ரியலி மிஸ் பண்ணுறோம் எங்களுக்கு பிடிச்சதை விட. ஓகே, எங்கள் அண்ணன் வந்திருக்காங்களா? அண்ணா வணக்கம். இல்லை ஆக்சுவலாக அவங்க சொன்ன உண்மையா, அதாவது உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் சமைக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சதை நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை, கண்டிப்பாக என்ன எங்களுக்கு பிடிக்குமோ. பயப்படாத, பயப்படாதா, பயப்படாமல் சொல்லலாம். இல்லை அது என்னமோ நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்டிங் மாதிரி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிட்றாங்க. அதனால கண்டிப்பாக எங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எஸ்பெஷலி எனக்கு என்ன பிடிக்குதோ கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த விஷயம் ரொம்ப சாதகமாக தெரியுது, இவங்களுக்கு பிடிச்சிருக்கதை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து அது ஒரு சுதந்திரத்தை இழந்துட்டதா பார்க்குறாங்க. வேற யாராவது? ஐயா, திருமணத்துக்கு முன்பா பின்பா? திருமணத்திற்கு பின்பு. திருமணத்திற்கு முன்பு பல வாழ்க்கையில் சந்தோஷமாக பள்ளிகளில் இருக்கலாம். ஆனால் பள்ளிகளில் ஆன உடனே கல்யாணம் ஆன உடனே பிள்ளைகள் ஆகிறார். அவர்களுக்கு அப்போ தான் ஒரு பெருமை உண்டாகுது. குடும்பத்தில் எல்லாரும் வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்தில் தான் வாழ்க்கையே அமைகிறது. குழந்தை குட்டி வாழ்க்கை எல்லாம் நிறைவான வாழ்க்கை வருகிறது. ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. பொண்டாட்டியும் பிடிச்சோன்னா சந்தோஷமாக கோயில் குளங்கள்லாம் போகிறாங்க, தேவாரம் நிர்வாகம் பாடுறாங்க. இந்த மாதிரி கண்டதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு சீக்கிரம் சாப்பிட்றோம், வேலைக்கு ஓடுறோம், நேரம் காலம் பார்க்குறது கிடையாது. கல்யாணம் ஆனவர்களான உணவு வரும்போது நமக்கு அறிவுறுத்துறார். கூட இருந்து துணையாக மந்திரியாக இருந்து நமக்கு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்து பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து குடும்ப வாழ்க்கை அமைத்து குடும்பம் சிரமமாக அமைகிறதுக்கு 10-15 வாழையடி வாழையாக மட்டத்தில் கூட்டம் வரவில்லை வர வேண்டும், எல்லா வளங்களும் நலவளம் பெற வேண்டும் என்றும் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்றும் வாழ்க்கை அமைகிறது திருமணத்துக்கு பின்பதான் என்பதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். வணக்கம். எல்லாரும் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. நான் வந்து திருமணத்திற்கு முன்பு அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்ன இவ்வளோ ஆர்வமாக கைதிட்டு? அப்போ நீங்கள் எல்லாம் அந்த கூட்டம் தான் கரெக்டாக? அடுத்த மணிக்கு அங்கே தான் வருது, பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவங்க பேசும்போது நீங்கள் ஆர்வமாக கைதிட்டு உங்ககிட்டயும் பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் வரேன், நீங்கள் பேசுங்க. இன்னமும் எங்கள் செட்டியார்கிட்டையும் எங்கள் பிள்ளைங்ககிட்டையும் நான் சொல்கிற ஒரு விஷயம், ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு பொண்ணாக இருந்தப்ப அது வந்து அதுக்கான இடம் வந்து இனிமே கிடையாது. எங்கள் அப்பாட்ட நான் இருந்த பொண்ணாக இருந்த மாதிரி எங்கள் செட்டியார்ட்ட வைஃபாக தான் இருக்க முடியுமே தவிர பொண்ணாக நடந்துக்க என்னால் முடியாது.
ஸோ அதனால நான் இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான பாயிண்ட் ஏதாவது ஒரு ரீசன், நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அனுபவிச்ச ஒரு முக்கியமான சந்தோஷங்கள் இப்போ இழந்துட்டேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதாவது அப்பா வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லி தருவாங்க, அப்பா அண்ணன் யாராவது ஒருத்தங்க. அவங்க சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து விழுந்து எழுந்திரிச்சு ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்டா அந்த சைக்கிளை ஓட்டுறோம், அப்பா திட்டுறாங்க அம்மா திட்டுறாங்க, கையிலலாம் ஒரு இது வருது, அது உடம்புலாம் காயம்லாம் வரும், அந்த மாதிரி வருது. அது வந்து ஒரு இன்பமாகவும் இருந்துச்சு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் செட்டியார் ஸ்கூட்டியே வாங்கி கொடுத்து ஓட்ட சொன்னாலும் அந்த இன்பம் ஸ்கூட்டியில் கிடைக்கிறது கிடையாது. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துட்டேன் இல்லை இழந்துட்டோன்றீங்க. நான் இன்னொன்று என்ன கேட்க விரும்புகிறேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு பொறுப்புப்பா நானும் நம்ப வேலை திடீர்னு என் கையில் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாரும் பேசலாம். ஸோ ரீசெண்ட் டேஸில் திருமணமானவங்க, சமீபத்திய நாட்களில் கல்யாணம் ஆனவங்க யார் இருக்கீங்க? அவங்களுக்காக ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க தான் அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்பிட் பண்ணி சொல்லிட முடியும். நான் கூப்பிட்றேன். ரீசெண்ட் டேஸில் கல்யாணம் ஆனவங்க பக்கத்தில் அம்மா. சொல்ல போகணுன்னா எனக்கு ரெண்டுமே ஜாலியாக தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியும் கம்ப்ளீட் ஃப்ரீடமோட ஜாலியாக தான் இருந்தேன். இப்பயும் பெருசாக இதெல்லாம் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே என்னோட டெசிஷன், எல்லாமே என்னோட இஷ்டம் தான். ஸோ இப்பயும் கம்ப்ளீட் ஃப்ரீடமோட தான் இருக்கேன். ஸோ அதனால பெருசாக எதுலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும். அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிற உங்கள் கணவருக்கு தான் நீங்கள் பெரிய நன்றி சொல்லணும் இல்லையா? அப்பா அம்மாவும் சொல்லணுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இல்லை பெண்களே இல்லாமல் ஆண்கள் பக்கத்தில் யாராவது சொல்லுங்களேன். நிறைய பெண்கள் பேசிட்டாங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸில் கல்யாணம் ஆனவங்க. இல்லை பரவாயில்ல பேசுங்க. என்ன பார்த்தா அவருக்கு அப்படி தெரியுது. ஆனால் நாங்கள் பேசி வச்சுக்கிட்டா சொல்லிட்டோம், அவ்வளோதான். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம ஜோடி விட்டுட்டு போயிடுறது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா, கல்யாணத்துக்கு பின்னாடி சந்தோஷமானு. நான் வந்து ரெண்டு பக்கமும் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் வந்து வெள்ளையஞ்செட்டியார் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ வந்து ஒரு அருமையான சந்தோஷம் இருந்தது. அப்போ வெள்ளையஞ்செட்டியார் ஹைஸ்கூலில் படித்ததுனாலே ஒரு வேலையிலே சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம செட்டியார் வீட்டு கல்வி ஸ்கூலில் படித்தோம். சரிங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு தலைப்பில் தான் கண்டிப்பாக பேசணும். ஒன்று முன்பு இல்லை பின்பு. சரி, எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு பின்பு தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே. அப்போ உங்க பேச்சுலர் லைஃப்ல வந்து நீங்க பெரிய அளவுல சந்தோஷமா பேச்சுலர் லைஃப்ல ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தாலும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லைஃபே ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. என்ன அந்த டர்ன் எங்க நடந்துச்சு? என்ன டர்ன் நடந்துச்சு? அது எப்படின்னா, நம்ம எதனா ஒரு விசேஷத்துக்கோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கோ வீட்டுக்கோ போகிற போது, கல்யாணத்துக்கு முன்னாடி போகிற போது அவங்க கேட்குற கேள்வி வேற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து முதல் தடவை ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தப்போ காய்ச்சி ஊற்றிக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ போன போது எங்களை வந்து 2 பேரையும் வாழ்த்தி அவங்க சொன்னது வந்து, நீங்கள் எப்பவும் இப்படியே இருக்கும். நாங்கள் அடுத்த தடவை போகிற போது நான் மட்டும் போயிருந்தேன். ஏன் உங்கள் வீட்டில் சம்சாரம் வரலையான்னு கேட்டாங்க. இப்படி சம்சாரத்தோடு போனால் தான் ஒரு மரியாதை. மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். என்னை பார்த்தாலே தெரியும், கல்யாணம் ஆகி எனக்கு கிட்டத்தட்ட 35-40 வருஷம் ஆக போகுது. சூப்பர். எனக்கு ஏதோ ஒன்று. அது எந்த கல்யாணத்துலேருந்து நாங்கள் கணக்கு பண்ணி சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்கள் வீட்டில் அவங்க எதை செஞ்சாலும் நான் எதுவுமே கேட்டுக்கிறது இல்லை. அவங்க பாடி ஏதோ செய்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, நான் எதுவுமே கேட்டுக்கிறது கிடையாது. ஆமாம், வாழ்க்கையில் அப்படி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் போய் வீட்டில் பொண்டாட்டியை போய் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமே இருக்காது. ஏதோ செய்கிறாங்க, என்னோ பண்ணுறாங்க, நம்ம போனோமா சாப்பிட்டோமா வந்தோமா போனோமான்னு தான் இருக்கணும். அவங்க போய் நீ ஏன் அதை பண்ண, நீ ஏன் இதை பண்ணேன்னு கேட்டால் வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனையை தான் வளரும். அதனால் வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இல்லை, நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆட்சி தான் உங்களோட நிறைய சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எந்த கேள்வியுமே கேட்காத கணவர் ஆட்சி எங்க வந்துடுங்க. அங்கேருந்து ஒரே ஒருத்தர் பயங்கரமாக கை தட்டும் போதே நினச்சேன் நீங்கள் தான் அப்படி. நீங்கள் சொல்லுங்கள், அவர் எப்படி உங்களை எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டாங்களா? அண்ணன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன் உங்களோட கேட்குற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். கேட்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன். சூப்பர் சூப்பர். நான் கேட்குற மாதிரி எதுவும் வச்சுக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பேன். அவருக்கு தேவையானதை நீங்களே கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து பண்ணிடுவீங்க. அவங்க கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்கவே மாட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்பு சூப்பர்ண்ண, ஒரு பெரிய கிளாஸ் கொடுங்க. சூப்பர். எந்தெந்த விதத்துலன்னு சொல்லுங்கண்ணா. திருமணத்திற்கு முன்புதான் வாழ்க்கை நல்லா. ஏன்னா தாயின் மடியில் வளரும். தாய் என்பவள் நம்மை பெற்றவள்,
நம்மை பார்த்து கொண்டவள் பெரும்பாலும் சத்ரபதி சிவாஜி இருக்கார். அவரெல்லாம் தாயின் கதைகளை கேட்டுதான் பெரிய மனிதராக மாறினார் என்பது நாம் படித்த வரலாறு. தாயின் மடியில் வளரும் போது பிரச்சனைகள் இருக்காது, எல்லாமே தாய் பார்த்துக்குவாள், தாய் அனுப்புவாள், பள்ளிக்கு அனுப்புவாள், வாழ்க்கைக்கு அமைத்து கொடுப்பாள் என்பது போல கல்லூரிக்கு அனுப்புவாள். மிகவும் கஷ்டப்பட்டு என் தாய் என்னை எல்லாம் படிக்க வைத்தாள். திருமணத்திற்கு பின்பு பரவாயில்லை. இல்ல திருமணத்துக்கு பின்பு நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா காலேஜ் போனீங்கன்னா ஆட்சி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆட்சி ஆட்சி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்கூல்ல விட்டு நின்றுட்டு என் தாய் மட்டும் தான் எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆட்சி எப்படி பொறுப்பாக முடியும்? இப்பயும் நீங்க வேலைக்கு போகும்போது ஆட்சி உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்? அல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா பிள்ளைகள் பிறந்த பின்பு மனம் மாறுகிறது. அதுவும் பேரன் பேத்திகள் பிறந்த ஒரு பேரன் வீட்டுக்கே போய்விடுகிறார்கள், மகள் வீட்டுக்கே போய்விடுகிறார்கள். அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆமா, அதனால் தனிப்பட்ட வாழ்வு மிகவும் சந்தோஷம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். சூப்பர். இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை வந்து நான் இங்க பார்க்கவே இல்லைங்க. பயங்கரமான ஒரு இளைஞர் அவரு. கல்யாணத்துக்கு முன்பா பின்பா? பின்புதான். எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருந்தாலும் அப்பா அம்மாவோட காசு நல்லா செலவழிச்சு எல்லாரும் சந்தோஷமா, இப்போ இருக்க பசங்களாம் அப்பா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு எல்லாம் இஷ்டத்துக்கு வாங்கிப்பாங்க. அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம்பாதிக்கிறோமா, இதளவு முடிச்சுக்கலாம், அப்புறம் என்ன சிக்கனமாக சேமித்து வைக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நல்ல நல்ல பொருள்லாம் வாங்குறாங்க. இப்போ இருக்க பசங்களாம் இஎம்ஐ ஒன்று வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல இஎம்ஐயை போட்டு அவங்க பணத்தை ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் இதுவே அப்பா அம்மா காசாக இருந்தால் அதை பற்றி கவலையே படுறதில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்தளவு செலவழிச்சவங்க இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம பசங்க இருக்கேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாரும் இருக்காங்க. நான் வந்து கல்யாணத்திற்கு முன்பு என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். இல்ல கல்யாணத்துக்கு முன்பு தான் கரெக்டா? ஆமா, முன்பு. அப்ப கை தட்டுங்க, இன்னொரு வாட்டி பெருசா தட்டுங்க, அவங்களுக்கு எல்லாம் கேக்குற மாதிரியா? மூணே வழிகள் சொல்றேன். மூணு வார்த்தையில சொல்றீங்க. ஆமா, அதுவே அந்த கல்யாணத்துக்கு முன்பு அந்த இளைஞர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதற்கு ஒரு உறுதி. 3 வார்த்தையா? லைட்டா திகிலா இருக்க மாதிரி இருக்குல்ல, எங்களுக்கு எல்லாம் லைட்டா பயமா. சொல்லுங்க. தாய்கை சோறும் தந்தலை மொட்டையும் தனிப்படுக்கையும் தனக்கே சொந்தம். அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த முன்னாடி அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அவர்களுக்கு அமையும் பொழுது அவர்கள் மிக சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த இடத்திற்கு போகலாம், நினைத்த இடத்திற்கு வரலாம், பலரோடு பழகலாம், பேசலாம், ட்ராமா போகலாம், சினிமா போகலாம். எல்லாம் குடும்பம்னு வந்துட்டால் அப்புறம் பொறுப்பு அதிகமாகிடுது. அந்த பொறுப்பை அனுசரித்து தான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால கல்யாணத்திற்கு முன்பு தான் அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான இதை அனுபவிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, மிக நன்றி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த மனுஷன் என்கிட்ட வந்து நிக்கிறாருங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படுற ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க? இதெல்லாமாயா என்கிட்ட வந்து கேட்பீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டா சொல்லலாம். கர்ச்சி போகும்போது எடுத்துருங்க, ஒரு வண்டி சாவி எல்லாத்துக்கும் நாங்கள் தான் எடுத்துடணும். ஓகே, கர்ச்சி பேர்னா கூட உங்களை தான் கேட்குறாங்க. வேற எந்தெந்த பொருட்கள்லாம் உங்ககிட்ட கேட்குறாங்க? வண்டி சாவி, ட்ரெஸ் இதை போட்டுக்கிட்டுமா, சட்டை இதை போட்டுக்கிட்டுமா. அவர் ஆசையா உங்ககிட்ட கேட்கிறாரு, நீங்க சந்தோஷப்படணும். சட்டையை போட்டு போய் வேற எங்கேயாவது கேள்வி கேட்டாருன்னா பிரச்சனை ஆயிரும். அதான் நைட் பார்த்தோன்னா திங்ஸ் எங்கேயாவது வச்சுருவாங்க. காலையில் அவசரமாக கிளம்ப ஒரு கால் வரும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அப்போ தான் பைக் சாவி, வண்டி, கண்ணாடி, வாட்ச், அவங்க பின்னாடி வந்து நாங்கள் நிற்கணும். பசங்களுக்கும் நாங்கள் தான் எல்லாம் எடுத்து கொடுக்கணும், இவங்களுக்கும் நாங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். ஸோ அவங்க வெளியில் போகிறதுக்கே வந்து நாங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் அவங்களோட எல்லா வேலையுமே அவங்க வந்து செய்யறதுக்கு வந்து முடியும். எல்லாமே உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. வண்டி சாவிலேருந்து ஹெல்மெட்லேருந்து. நான் கேட்குறது இவங்க நீங்கள் சொன்ன சட்டை மாதிரி இல்லை. நான் விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். உங்கள் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டு என்னன்னா வண்டி சாவியிலேருந்து ஹெல்மெட் வரைக்கும் ஆட்சிக்கிட்ட தான் போய் நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எதனால? எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 22 வருஷமா அவங்க கிட்ட தான் வண்டி சாவி. நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலியில் பிறந்தவன் சார். என்னை பற்றி யாரோ ஒரு தப்பா சொல்லியிருக்காங்க சார். நீங்க கேட்ட தலைப்பை யாருமே சரியா புரிஞ்சுக்கல. நீங்க எல்லா முகத்தையும் பாருங்க. யாராவது கல்யாணத்துக்கு பின்னாடி சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல, அதனால தான் சொல்றேன். எந்த முகத்தை பாருங்க, எல்லாருமே கல்யாணத்துக்கு பின்னாடி யாராவது சந்தோஷமா இருக்க முகமா? அப்ப நீங்க கல்யாணத்துக்கு முன்பு தான் தெளிவா இருக்கீங்க. முன்பு என்னெல்லாம் பீச்ல ஓடுற குதிரை மாதிரிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பீச்ல ஓடுற குதிரை மாதிரி அங்க போயிட்டு திரும்பி வந்துரும். பட் இது வந்து சுதந்திர பறவை. ஆட்சி பண்ணாங்கல்ல, அது மாதிரி சுதந்திர பறவை. ஓகே, அது மாதிரி. அதே மாதிரி இப்ப நீங்க டெய்லி காலையில ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கே திரும்ப வந்துறீங்க. கல்யாணம் மணவரையில வந்து ஐயர் என்ன சொன்னாரு? நல்ல நேரம் முடியும் போது சீக்கிரம் தாலியை கட்டுங்கன்னாரு. தாலியை கட்டினோர் நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்.
இவ்வளவு சொல்றாங்கல்ல, அதுக்காக இப்ப யாராவது கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்களா? இவ்வளவு தெரியுது, இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்காம இருப்பியா? முன்புன்றது நீங்க என்ன சொல்றீங்க? முன்பா பின்பா? முன்பு. முன்புதான். சூப்பர். பெரிய கிளாப் கொடுங்க. ஏன்னா எல்லாரும் இப்ப நம்ம பேசணும் அப்படின்னோம்னா நம்மளோட வாழ்க்கையை பத்தி தான் முதல்ல நினைச்சு பேசணும். சாதாரணமாகவே நம்ம எல்லா பெண்கள் பற்றி நினச்சோம்னா முதல்ல ஒரு படிப்புன்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னாவே எல்லாரும் படித்து முடித்த உடனே ஒரு ஸ்டேஜோட நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் யாராவது திருமணத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப சதவீதம் கம்மி, குறைச்சல். இல்ல அந்த படிப்புன்ற விஷயம் இல்ல. இந்த கேள்வி நான் கேட்க விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் திருமணத்துக்கு அப்புறம் உங்க மனைவியை படிக்கிறதுக்கு அனுபவிச்சிருக்கீங்க? உங்க கணவர் அனுபவிச்சிருக்காரு. அவங்க கையில அவங்க எல்லாரும் கை தூக்கலாமே. என்னுடைய மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தாங்க. அவங்கள ஃபர்தராக எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வச்சு பிஎட் முடிச்சு இப்போ அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் டெட் அண்ட் டெட்னு வரிசையாக படிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே படிக்க வைக்கல அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஸோ யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களோ இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்க என்னுடைய அண்ணன்களோ தம்பிகளோ படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சூப்பர். ஓகே, உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. நன்றி. அடுத்த பாயிண்ட் வந்து இப்போ பொழுதுபோக்கு அம்சங்கள் கற்றுக்கிறது, பாட்டு, நடனம், அதெல்லாமும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெரிய அது குடும்ப சூழ்நிலைனாலும் நிறுத்திடுற மாதிரி ஆயிடுது. முன்னாடி இருந்தது தான் சிறப்பாக இருக்கு. எங்கே வேணாலும் போய் பங்கெடுத்துக்கிறது அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, கல்யாணத்துக்கு முன்பு என்னதான் வாழ்க்கை அழகா இருந்துச்சுன்னு நீங்க பேசினாலும் அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க டப்புன்னு ஆச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த லட்சியத்தை அந்த கேள்வி கேட்டா கல்யாணத்துக்கு முன்பு. கல்யாணத்துக்கு முன்பு காரணம் சொல்லுங்க. தாய்க்கு பின் தான் தாரம், தாய்க்கு பின் தான் தாரம். முதல்ல வந்து தாய் தான் நம்மளை பெற்றெடுத்து வளர்த்து எல்லா சிரமங்களையும் அனுபவித்து அதை இது பண்ணுறாங்க. அதனால் நம்ம தாய் சொல்ல தட்டாத அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை போல் எல்லாம் தாய் தான் நம்ம முன்னாடி இருந்திருக்கோம். நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊரணிக்கு குளிக்க போயிடுவேன். 2 மணி வெயிலில் எங்கள் அம்மா வந்து அழகு அழகுன்னு கற்றுக்கின்னு வந்து கூப்பிடுவாங்க. வேறு இப்போ இருக்கவங்க வந்து ஏதோ எப்படியோ நடந்தால் போதும் அப்படிங்கிற அளவில் இருப்பாங்களே தவிர இது இல்லை. அதனால் தாய்க்கு பின் தான் தாரம்ங்கிறத வச்சு நான் இதை வந்து உறுதியாக சொல்கிறேன். திருமணத்துக்கு முன்புதான். முன்புதான். சூப்பருங்க. எந்த கவலையும் இல்லாத வாழ்க்கை. ஓகே, இப்போ என்னெல்லாம் கவலை இருக்கு உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம வீட்டில் அப்போலாம் நம்ம ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னாக்கா நம்ம அம்மா அப்பா வீட்டில் பார்த்துவாங்க, நம்ம கிளம்பி வந்துடலாம். ஆனால் இப்பொழுது நம்ம எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சுட்டு தான் நம்ம இங்கே எந்த ப்ரோக்ராமுக்கும் வர முடியும். ஓகே, வீட்டு வேலைகள் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய ஆயிடுச்சு. ஜாலியாக அப்போலாம் நல்லா ஜாலியாக எங்கே வேணாலும் ஓடி போயிடலாம், விளையாட்டுக்கலாம். இப்போலாம் முடியுமா? முடியாது. இப்போ வந்து நம்ம வாழ்க்கையிலே வந்து ரொம்ப பெரிய செல்வம்னா எதை சொல்வோம்? மழலை செல்வம். பாரு, வெரி குட். மக்கள் செல்வம். கிளாப் பண்ணுங்க எல்லாருமே. அது எப்போ கிடைக்கும்? நமக்கு திருமணத்துக்கு பின்புதான் கிடைக்கும். அந்த திருமணத்துக்கு பின்புதான் மக்கள் செல்வம் கிடைக்கும் என்பது மக்கள் மழலை சொல் கேளாத அந்த மழலை செல்வம் கிடைக்கிறது திருமணத்துக்கு அப்புறம் தான். அதுதான் வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியே. இது ஒரு பாயிண்ட் போதும். திருமணத்துக்கு பின்னாடி தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். இங்கே இருக்க கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ மேரேஜ் ஆகலை, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட் ப்ளீஸ். கேக்குறாங்கல, பதில் சொல்லுங்கப்பா. இல்ல எனக்கு யூசுவலா கேள்வி கேட்டுதான் எனக்கு பழக்கம். ஒரே ஒரு பாயிண்ட். இந்த சதுரத்தில் திருமணம் ஆகாத ஆண்கள்லாம் இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? திருமணம் ஆகாத ஆண்கள் தயவு செய்து கம்பெனி மருமக கேட்ட மாதிரி எதுக்கு கல்யாணம் பண்றோம்னு சொல்றேன். இன்னார் மகன்னு சொல்றதுல பெருமை தான். எந்த பூவும் மொட்டா இருந்தால் அது பயன் கிடையாது. அது மலர்ந்தாத்தான் பலன். இன்னார் மகள் இன்னாருடைய மனைவின்னு ஆனதுக்கப்புறம் தான் அவளுக்கு குழந்தை பிறக்குது, அவள் தாய் ஆகிறாள். அதனால பிறந்த இடத்த விட புகுந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுடைய பெருமை வருது. பூவா இருக்கிற போது மொட்டா இருக்கிற போது பெருமை கிடையாது. அது மலர்ந்தா தான் பெருமை. அது மலரணும்னா அதை திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணினா தான் அது மலர முடியும். அதுக்காகத்தான் திருமணம் பண்ணணும். இப்படியே உசுப்பேட்டு உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி ஆச்சு. இந்த கேள்வி உங்களுக்கு இல்லை,
அவங்கள பார்த்து கேட்டேன். ஆக்சுவலாக திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம புள்ளின்னு சேர்ப்பாங்க, சரியா? அந்த புள்ளி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு வர ஆரம்பிக்குது. எல்லாரும் சொன்னீங்க கவலை இல்லாத ஒரு லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு. திருமணத்துக்கு முன்பு கவலை இல்லாத லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. நமக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி, மனைவி, கணவன், குழந்தைகள், அதுக்கப்புறம் பேரன், பேத்தி, நமக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கிறப்ப தான் நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் முழுமை பெறுதுன்னு நான் சொல்றேன். அதனால வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கிறது திருமணத்துக்கு அப்புறம் தான். மக்கள் செல்வமோ நம்ம வாழ்க்கை முழுமை பெறுறதும் திருமணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நேற்று காலையில் தான் ஊர்லேருந்து வந்தால் 8 மணிக்கு ஒரு டீ கூட நம்ம கேஸுக்கு போய் நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. லைனாக டீ பண்ணி, டிஃபன் பண்ணி, சாப்பாடு பண்ணி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அடிமை வாழ்க்கை. ஹஸ்பண்ட், பிள்ளைங்க, மாமனார் எல்லாருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி we were carefree birds. எதுனாலும் அப்படியே கிடக்கும். நம்ம ஜாலியாக காலேஜுக்கு போகலாம், படிக்கலாம், வரலாம், அப்படி ஃப்ரீயாக இருந்தோம். இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மோர் ஓவர் அடிமைத்தனம், மேல் ஷாவனிசம் ரொம்ப இருக்கு. ஓகே, அதாவது டீயும் டிஃபனும் நீங்க போட வேண்டியதா இருக்குன்னு வருத்தப்படுறீங்க. நீங்க போடுறதுமே வருத்தமா இருக்கா, அவர் போட்டு தரலைன்னு வருத்தமா இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜஸ்ட் கேர்ள், அவ்வளவுதான், ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி. சோ பெரிய பொறுத்தலைய நோய் தாங்க முடியலப்பா. பெரிய பொறுப்புகள்லாம் எதுவும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்புகள்லாம் நிறைய வந்துருது, அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஓகே, நாங்கள் வந்து திருமணமான அன்றே எங்கள் வீட்டை விட்டு கொடுத்தோம், எங்கள் ஊரை விட்டு கொடுத்தோம். கல்யாணம் அன்னைக்கு மறுநாள் காலையில் இருந்துச்சு, அத்தை எங்கள் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் வீடா? அது ஆத்தா வீடு, இதுதான் நம்ம வீடுங்கிறீங்க. எங்கள் வீட்டை விட்டு கொடுத்து, எங்கள் ஊரை விட்டு கொடுத்து, அது ஆத்தா விட்டு ஊர், இது எங்கள் ஊர் என்று சொல்லி அனைத்துமே உங்களுக்கே அடிமை என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு விட்டு கொடுக்குறீங்க. ஆனால் சினிமா பார்க்குறது விட்டு கொடுத்த பெரிய விஷயம் இல்லைன்னு, நாங்கள் எங்கள் ஊரையும் எங்கள் ஆத்தா பச்சியும் எங்கள் ஆத்தா வீடுன்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம வீடு, கல்யாணத்துக்கு மறுநாளே எங்கள் வீடுன்னு சொல்கிறோம். அதனால கல்யாணத்துக்கு முன்பு வாழ்க்கை சிறப்பாக இருந்தால்தான் பின்பு சிறப்பாக அமையும். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட நிறைய சுற்றிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போக முடியல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வேற ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான விஷயங்கள்லாம் கேட்குறேன். ஓரிரு வார்த்தைகள் நான் அதுக்கப்புறம் வரேன். நான் வரேன். ஆக்சுவலாக நான் பதில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் விட்டு கொடுத்த விஷயங்கள், அதாவது பண்ண முடியாதுன்னு இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு எதை சொல்லி உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய உண்மை பேசியிருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய போய் சொல்ல வேண்டியது, சமாளிக்கிறோன்ற பேச்சில் நிறைய போய் சொல்லி வீட்டில் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயம். இது ஒன்று. ரெண்டாவது, கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் சுத்தமாக கிடையாது. எனக்கு ஃப்யூச்சர் பற்றி சுத்தமாக ஒரு பெரிய பிளானிங் சுத்தமாக கிடையாது. பட் இப்போ ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஃப்யூச்சர் பிளானிங் ரொம்ப யோசிச்சு தான் ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது. நிறைய பிளான் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் விட்டு கொடுத்த பாயிண்ட்ஸ் எது? நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கீங்க? ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன வேறென்ன நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் அப்படின்னு கவிஞர்கள் சொன்னாங்க. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பெண்ணை மணந்ததனால் சபையில் புகழும் கிடைத்ததடி அப்படின்னு சொல்லிட்டோம். போன வாரம் இந்த அவர் சொல்ல வேண்டிய டயலாகா மறந்துட்டாரு. இது மாதிரி பல சாதித்த ஆண்கள் நிறைய மேடையில சொல்றதை நம்ம கேட்கிறோம். போன வாரம் கூட அபிராமி ராமநாதன் அவர்கள் வந்து என்னோட மனைவியால தான் நான் பாராட்டும் சிறப்பு பெறுகிறேன்னாரு. நம்ம சங்க தலைவர் அவர்களும் நான் மனைவியால தான் பேரும் புகழும் பெற்றேன்னு போன வாரம் சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட். அப்பவே தெரிஞ்ச போது திருமணத்துக்கு பின் தான் வாழ்க்கையில சிறப்பா அமைய முடியும். திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அட்ரஸே கிடையாது, அப்பா அம்மாவோட அட்ரஸ் தான், முகவரியே கிடையாது. முகவரி இல்லாத கடிதம் எங்கேயாவது போய் சரியான இடத்துல நீங்க வரும்போது ஒரு வீடோட வந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஒரு பெரிய அட்ரஸா போட்டுக்கிட்டு என் மனைவியால தான் இந்த அட்ரஸ்ன்னு சொல்லி நாங்க வச்சுக்கிறோம். வீடோட வரமாட்டோம், வந்து உங்களை வீடு வாங்க வைப்போம். வந்து வீடு வாங்க என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அது மாதிரி அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்குது, முகவரி கிடைக்குது. அப்புறம் நம்ம நகரத்தார் சமூகத்தில் ஒரு ஆண் வந்து புள்ளி ஆகிறதும் அப்புறம் பெரும் புள்ளி ஆகிறதும் திருமணத்துக்கு பின் தான். நல்லா வளர்த்துட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதே அந்த பொறுப்பை வந்து மனைவி ஏத்துக்கிறாங்க. மனைவி தாயா மாறுறாங்க. மனைவி தாயா மாறுறாங்க. அந்த மனைவி தாயா மாறி அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு போறனால தான் அந்த குடும்பம் சிறப்பா வருது. அதை வந்து யாருமே இங்க சொல்லல. எல்லாருமே நாங்க தாயால வந்தாலும் அந்த தாயைத்தான் பெருமைப்படுத்தி உங்களுடைய மனைவியும் ஒரு நாள் தாய் ஆகிறாங்கன்றதை நீங்க விட்டுறீங்க. அந்த தாய்க்கு ஏத்த ஒரு இதுல மனைவியும் வந்து அமையறாங்க. மனைவி வந்து அந்த குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு போனா அந்த குடும்பம் சிறப்பா வருது. உங்க மனைவிக்காக நீங்க செஞ்சு கொடுத்த அதிகபட்ச சந்தோஷமான விஷயம் அது எதையாச்சும் சொல்லியா? ஆக்சுவலா இந்த மாதிரி டோன்ஸ்லாம் வந்து ஃபன்னிக்காக மட்டும்தான், ரொம்ப விளையாட்டா எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுலையுமே தலையிடாம இருக்கிறது பெரிய சந்தோஷமா நினைக்கிறீங்க.
ஓகே. அதாவது கல்யாணத்துக்கு பின்னாடி அவங்களால சின்ன பிள்ளைகளே என்னென்னவெல்லாம் அனுபவிக்க முடியாமல் இருக்குமோ அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு பழக்கி விட்டுருக்கோம். உதாரணமா இந்த மாதிரி விழாவில எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசியிருக்கவே மாட்டான். அப்படிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க பேசவே இல்லையா? சின்ன பிள்ளைல நான் அனுபவிக்காதுன்னா, நான் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கையில் அழகப்பா மாட்டிச்சோரி ஸ்கூலில் டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ்லாம் நடக்கும். அங்கெல்லாம் போகையில் வந்து நான் கேட்டுக்கினே போவேன். வந்து பாட்டு கிளாஸில் சேர்ந்துக்கிறேன், டான்ஸ் கிளாஸில் சேர்ந்துக்கிறேன்னு எங்கள் ஆத்தாவெல்லாம் சொல்லுவா, செட்டியை விட்டுப்படா, டான்ஸ் ஆடக்கூடாது, நாட்டியம் ஆடின ஆளுகள் இது வீட்டுக்குள்ளே ஆகாது, சேரப்படாதுன்றவாங்க. சரின்னு பேசாமல் இருந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மகளை கொண்டே டான்ஸ் கிளாஸில் சேர்த்தேன். என்னுடைய ஆசை நிறைவேறல, என் மகளை கொண்டே டான்ஸ் கிளாஸில் சேர்த்தேன். எங்கள் மாமனாருக்கு அப்போ லெட்டர் எழுதுனேன், இந்த மாதிரி உங்கள் பேத்தியை டான்ஸ் கிளாஸில் சேர்த்துருக்கேன், 5 ரூபா தான் அப்போ குருதட்சணை, 5 ரூபா கொடுத்து கொண்டே டான்ஸ் கிளாஸில் சேர்த்துட்டு வந்து டான்ஸ் கிளாஸில் சேர்த்துட்டு எழுதுனேன். எங்கள் மாமனார் உடனே லெட்டர் எப்பவுமே எழுத மாட்டாங்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் லெட்டர் எழுதுவாங்க. இன்னைக்கு 2 வரி எழுதுவாங்க, நாளைக்கு 2 வரி எழுதுவாங்க, 10 நாளைக்கு 2 வரி எழுத்து 11ஆவது நாள் தான் போடுவாங்க. ஆனால் இந்த லெட்டருக்கு அன்னைக்கு சாயங்காலமே ஒரு கார்டு எடுத்து, நாட்டியம் ஆடின காலம் நிற்காது, நம்ம நகரத்தார் உள்ள நாட்டியம் ஆடப்படாது, சேர்க்காத வேண்டாம் அப்படின்னு எழுதிட்டா. ரொம்ப கவலைப்பட்டு கேளுங்க, என்னுடைய ஆசைகளை சொல்கிறேன். ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன். நம்ம நகரத்தார் சங்கம் அதுக்கு முதல்ல இடம் கொடுத்துச்சு, அதுக்கு எல்லாரும் கைத்தட்டுங்க. அதனால நகரத்தார் சங்கத்தில் நகரத்தார் பிள்ளைகளுக்கு பூரா கார்பரண்டம் குவார்ட்டர்ஸில் இருக்கையில் எல்லா பிள்ளைகளையும் வர சொல்லி நாட்டியம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை அவங்க நகரத்தார் சங்கத்தில் செயலாளர் இருந்ததுனால ஐயா மூலமாக கேட்டு எல்லாம் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி நகரத்தார் பிள்ளை எல்லாருக்கும் டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்தேன். எல்லா பிள்ளைகளும் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய அந்த ஆசைக்கு எங்கள் செட்டியார் வெளியிட்டா. இன்னைக்கு என்னையும் ஆட சொல்லி சம்மதிச்சாங்க. இன்னைக்கு நானும் ஆட போகிறேன் கும்மி. பயங்கரம். அதை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக கேட்குறேங்க. என் மனைவிக்கு இந்த சந்தோஷங்களை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். சின்னத்தனமான விஷயங்கள், பெரிய வீடு, சேலை, வைரமாலை, கண்டசரம் அப்படி இல்லாமல் பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க? நைட் ஷோ மூவிஸ் கூட்டு போவாங்க. நைட் ஷோ மூவி கூட்டு போறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி பாசிபிள் இல்லை. அதே கிடையாது. ஒரு வாட்டி கூட அப்பா கூட்டு போக மாட்டாங்க. எப்போ கேட்டாலும் வந்து ஹஸ்பண்ட். ஒருவேளை அவருக்கு ரெகுலராக போய் பழக்கமா இருக்குமோ? கல்யாணம் வந்திருக்காரா? வரல. அதனால தான் பேசுறீங்க. சூப்பருங்க. இப்படி ஃப்ராங்கா பேசுறீங்கன்னா டப்பு டப்புன்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். வேற பாயிண்ட். நீங்க கல்யாணத்துக்கு முன்பா பின்பா? கண்டிப்பா பின்புதான். பின்புதான். பெரிய சந்தோஷம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? எல்லாமே சந்தோஷம் தான். எல்லாமே சந்தோஷம் தான். கல்யாணம் ஆனதே பெரிய சந்தோஷம் தான்றீங்க. சூப்பருங்க. தேங்க்ஸ். எனக்கு பிடிச்ச எல்லாமே செய்வாங்க. இந்த ஃபோன் கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அதனால கையில வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா. இல்ல எல்லாருக்குமே ஃபோன் உங்க வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்திருக்காரு. சந்தேகமே இல்ல. ஓகே. இட் டிபெண்ட்ஸ்ல. இது வந்து ஐபோன் 8. ஓ சூப்பருங்க. ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படிதான் வெளியே போனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லிட்டு போகணும். அந்த டைம்க்குள்ள நம்மளால வர முடியலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓ இப்போ உங்களை யாரும் கேள்வியே கேக்குறது இல்ல. இப்ப கேள்வி இல்லன்னு சொல்றோம். ஆனா அந்த அளவு பயத்தோட சொல்ல மாட்டோம். ஏங்க நாங்க இங்க பயப்பட வேண்டியது நீங்க இல்ல. எங்க கணவர் எங்க வந்திருக்காரா? இந்த வந்திருக்காரா? இருந்தாலும் இல்ல பாவங்க அவர் பாட்டுக்கு மூலையில செவனேன்னு உட்கார்ந்திருக்காரு. இப்ப வந்து சொல்றோம். பயம் இல்லாம சொல்றோம். ஏங்க நாங்க இங்க சொல்றீங்க. கேட்டா கேளுங்க. கேட்காட்டி போங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. திருவெற்றியூர்ல இருக்கவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப எவ்வளவு நேரம்னாலும் ஜென்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நாங்க வர இடத்துக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கே நாங்க வரோம்னா அவங்க தான் எங்களை கூட்டிட்டு வந்து விட்டு கூட்டிட்டு போய் இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இது வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நடந்துச்சு. யாரோட ஃப்ரெண்டா இருக்கீங்க? உங்க கணவரோட ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் இங்க இவ்வளவு டான்ஸ் ஆடுறோம் இவ்வளவு பண்றோம்னா அவங்க ஹெல்ப் இல்லாம நாங்க பண்ணலல. அவங்க தானே எங்களை கூட்டிட்டு வந்து விட்டு அத கேள்வியே கேக்குறது இல்லையே. அவங்க தான். அதான் சொல்றேன். அதனால திருமணத்துக்கு அப்புறம் நாங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம். அண்ணே இல்ல அவங்க கிட்டே வரேன் நான். நீங்க என்ன அதாவது என்னைக்காவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? நான் ஒரு பெரிய வாய்ப்பு தரேன் இந்த திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பா. என் மனைவியை இந்த கேள்வி கேட்கணும்னு இத்தனை வருஷமா நான் நினைச்சேன். ஆனா பயத்துல கேட்கல. இப்ப அந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா எந்த கேள்வி அவங்கள பார்த்து கேள்வி மட்டும் கேளுங்க. வேற இந்த நன்றி உரை வாழ்த்துறையே எங்களுக்கு வேண்டாம். டைரக்டா பாயிண்ட். என்ன கேள்வி கேட்பீங்க? கேள்வி எதுவும் இப்பவும் கேள்வி இல்லையா? இந்த வாய்ப்பு விட்டா சத்தியமா திரும்ப வராதுன்னு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க கொஞ்சம் உட்காருங்க. பேச வர வரையும் பாவம். நீங்க எந்திரிச்சோன்னா அவர் பின்னாடி போறாரு. அவரை கஷ்டப்பட்டு முன்னாடி கூட்டு வந்து நிப்பாட்டிருங்க. ஆனா நான் இருக்கேன். பயப்படாம தைரியமா என்ன கேள்வி கேட்கணுமோ பாருங்க. அவரு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாரு. நாங்கெல்லாம் இருக்கோம். அவருக்கு ஆட்சி வரல. சரி பரவாயில்ல சொல்லுங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு போங்கண்ணே ப்ளீஸ். ஏதாவது ஒரு கேள்வி இப்ப நீங்க கேளுங்க. இப்பெல்லாம் பயன்படுத்தாதீங்கப்பா. அவரே தைரியமா மைக்க பிடிச்சிட்டு நின்றுருக்காரு. அவங்களை இப்பதான் கொஞ்சம் உட்கார சொல்லிருக்கேன் ப்ளீஸ்ண்ணே. கேள்வி பட்டன்
எனக்கு சந்தோஷம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தான். சூப்பர். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிள்ளைகள் பிறந்தது, பிள்ளைகள் அதுகளுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறதால நம்மளுடைய இதை வந்து குறைச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் சந்தோஷமாக இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் குழந்தைகளுக்காக நம்மளுடைய இதுகளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, கேள்வி இல்லை, ஏதாவது ஒன்று கேளுங்கண்ணே, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. அவங்கள நீங்க கேள்வி கேட்டு அவனுக்கு இருக்கு எப்பயும் ரெகுலரா போயிட்டு யாரும் அசிக்க முடியாது. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. எப்போ லேட்டாக தான் வர்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா. ஆனா பாரு, இந்த கேள்வியை தான் இவ்வளோ நாளாக கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா ப்ளஸ் பாயிண்டா சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா லேட்டா தான் வரீங்களா, தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம். அவங்க கேள்வியா கேட்கல, சஜஷனா சொல்றாரு. கேட்கறதா கேட்டுக்கோங்க, கேட்காட்டி உங்க விருப்பம் அப்படிங்கிறாரு. ஒரு விஷயத்துல என் மனைவி எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. நிறைய விஷயத்துல உதவியா இருக்காங்க, பட் அதெல்லாம் தாண்டி அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்லை நம்ம டவுனா இருக்க டைம்ல ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஃபன்னியான விஷயமா இருக்கட்டும். அன்னைக்கு நான் இந்த இடத்துல இப்படி மாட்டிக்கிட்டேன், ஆனா அதுக்கு வந்து என் மனைவி அந்த இடத்துல இல்லைன்னா நான் அங்கிருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர். ஒரு வீடு வாங்கினதை நான் விற்கிறதுக்காக ரொம்ப யோசனையாக இருந்துட்டு இருந்தேன், எப்படிடா போகணும். அப்போ அவங்க தைரியமாக நான் ஆஃபீஸ் போனவரை அவங்களே கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி லோக்கல்லாம் கான்டாக்ட் பண்ணி ஈஸியாக ஒரு விற்று கொடுக்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக வீட்டில் இருந்தே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எனக்கு வெற்றிகரமாக அதை முடிச்சு கொடுத்தாங்க. பொதுவாக குழந்தைகளை வளர்க்குறதுங்கிறது ஆம்பளைகளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பெண்கள் இல்லைன்னு சொன்னால் குழந்தைங்கள நல்ல குழந்தைங்களா வளர்த்து ஆளாக்கி அவங்கள ஒரு இடத்துல, அதுவும் பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அமைந்த மனைவி ஒரு வரம். சூப்பர்ண்ணா. வாழ்க்கையில் வேற ஒன்றும் இல்லை, வயதான காலத்தில் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஒருவருக்கொருவர் வீட்டு வேலைகளை அனுசரித்து பார்த்து கொண்டாலே அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நான் வந்து திருமணத்துக்கு முன்பு தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். லைஃப்பில் வந்து நமக்கு பெரிய சொத்தே வந்து அம்மா அப்பா தான். அம்மா அப்பாவை மீறி நமக்கு யாரும் பெருசாக நல்லதை நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் இருக்கிற அரவணைப்பு வந்து ஸ்பெஷலாக பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பாண்டு. அது வந்து வெளி காட்டினாலும் உள்ளே தெரியும். அம்மா வந்து என்னதான் நமக்கு 100% பண்ணாலும், அப்பா அதில் எதுவும் பண்ணலைனாலும் இல்லை நமக்காக வெளியில் போய் சம்பாரிச்சாலும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் படுத்துக்கிறது, நம்மளுக்கு முத்தம் கொடுக்கறது, ஊட்டி விடுறது, அந்த பாண்டு வந்து கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறிட்டா அது நடக்காது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நினைச்சாலும் நான் போய் எங்கள் அப்பா பக்கத்தில் படுத்துக்க முடியாது, எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து அடித்து விளையாட முடியாது. அது திருமணத்துக்கு பின்பு நான் நீங்க அடிச்சு விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. கணவரோட பல பேர் அடிச்சு விளையாடுதான் நம்ம அண்ணங்கள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. கணவரை அடிக்கிறதுக்கும் அப்பாவை அடிக்கிறதுக்கும் வித்தியாசம். அதான் சொல்றேன், அப்பாவை அடிக்கும் போது வலிக்க மாட்டேங்குது. கணவர் எத்தனை பேர் தன் மனைவி கிட்ட வந்து செல்லமா அடி வாங்கிருக்கீங்க? நான் டீசெண்டா கேட்டா நிறைய பேர் சொல்ல மாட்டேன், கை மட்டும் சொல்லலாம். எங்க மனைவி வந்து செல்லமா தட்டு தட்டிட்டு போகும்போது நீங்க சொல்ல நாங்க புரிஞ்சுக்கிறோம். சூப்பர்ண்ணே, சூப்பர். ஆனா உங்களையும் ஓகே, எத்தனை பேர் எங்க மனைவி கிட்ட செல்லமா அடி வாங்குறீங்க? தாராளமா சொல்லலாங்க. ஒண்ணு உங்க மனைவி கிட்ட தான் அடி வாங்குறீங்க. எவனும் பார்க்கலப்பா, புரியல, வீட்டுக்குள்ள குழப்பத்தை விட்டு பண்றீங்க. ஓகேமா, அடுத்த பாயிண்ட். சோ அப்பாவோட அரவணைப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் மிஸ் ஆகுற ஒரு இது. மிஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? சூப்பர், ஓகே. எல்லாரும் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் சந்தோஷம்னு சொல்றாங்க. அதே எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். அவங்க ஆத்தா பச்சி, அண்ணன் தம்பி தங்கச்சி, ஆச்சி தங்கச்சி எப்படி விளாண்டோம், எப்படி சந்தோஷமா இருந்தோம், எப்படி கோயில் குளத்துக்கு போனோம், திருவிழாவுக்கு போனோம், அதில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான். இப்போ எங்கள் வீட்லேயும் நிறைய பிள்ளைய ஆச்சி தங்கச்சி அண்ணன் பிள்ளை, அதே மாதிரி என் வீட்லேயும் மனைவிக்கும் அதே மாதிரி. இப்போ எல்லா வீட்டிலும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கும்போது ஒன்று இந்த பக்கம் போது ஒன்று காலேஜ் போனது, ஒன்று வேலைக்கு போனது, ஒன்றும் வரதே கிடையாது. ஆனால் அப்போ இருந்த சந்தோஷம் தான் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ இருந்த சந்தோஷம் அதிகமான சந்தோஷம். அது வந்து பொது குடும்பத்தில் உள்ள சந்தோஷம், இது தனது குடும்பத்தில் சந்தோஷம். ஆனால் அதிகமான சந்தோஷம் அதான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திருமணத்துக்கு முன்பா பின்பா? கண்டிப்பாக திருமணத்துக்கு பின்பு தாங்க. பின்பு தான். ஏன்னா நிறைய பேர் முன்புங்கிறாங்க. நான் உலகம்பட்டியை சேர்ந்த, ஊருக்கு முதல் உலகம்பட்டியை சேர்ந்தவன். எல்லாரும் ஊருக்கு கடைசிம்பாங்க, கிடையாது. உலகம்பட்டி. அவர் வணக்கம் சொல்ல வேண்டாம், எதுவும் அறிமுகப்படுத்த வேண்டாம். யாருமே தெரியாதுங்கிற கதை. திருவொற்றியூர் நகரத்தார் சங்கமாக இருந்தால் அறிமுகம் வேண்டாம். நான் வெளியூர் நகரத்தார், அதாவது பிறந்தது உலகம்பட்டி, வாக்கப்பட்டது குரம்பேட்டை. ஏன்னா
நம்ம இப்பதான் ஒரு ஃப்ளோக்கே வரீங்க வாங்க. நம்ம வாக்கப்பட்டது குரோம்பேட்டை. ஓகே. அதனால வந்து நம்ம எப்பவுமே ஏன் பெண்புன்னு சொல்றோம்னா என்னவா இருந்தாலும் ஒரு எதிர்நோக்கோட இருக்க மாட்டோம். முன்னாடி வந்து அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நீ டாக்டர் அவர் சொல்ற பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. எதிர்நோக்கோடனா எதிர்த்து பேச மாட்டேன், மனைவி என்ன சொன்னாலும் அப்படிங்கறத எதிர்நோக்கோட இருக்க மாட்டேன் அப்படி. அதான் கல்யாணத்துக்கு முன்பு வந்து அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, நீ ராஜா ஆக போற, இப்ப ராஜா கிடையாது மந்திரி தான் இருக்காங்க, ராஜா ஆக போற, டாக்டர் ஆக போற, இன்ஜினியர் என்ன ஆகுறேன்னு தெரியாது. ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒன்று ஆகும். என்ன ஆகும், கணவராகவும் ஒரு வழி ஆகும், அப்பாவாகவும், இல்ல கணவராகவும் அப்பாவாகவும் மாமனாராகவும் ஐயாவாகவும் எல்லாரும் முன்னாடி என்ன இருந்துச்சோ அப்படியே முன்னாடி கொடுத்ததே பின்னாடி வரும். அதனால வந்து அவங்க பெண்களுக்கும் வந்து என்னன்னா அவங்க அம்மா வீட்டுல எவ்வளவு செல்லமா இருக்காங்களோ அதை விட கூட செல்லமாவும் இருக்கலாம். எல்லா வகையிலும் இரு வீடு சங்கமம் தான் அது. அதாவது கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்தால் திருமணத்துக்கு பின்னாடி எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே திருமணத்துக்கு பின்பு தான் மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். என்ன கேள்வி கேட்குறீங்க? அதாவது திருமணத்திற்கு அப்புறம் நீங்க மாத்திக்கிட்ட ஒரு விஷயம் உங்க மனைவிக்காக. அப்ப கேள்வியே தெரியாம தான் நீங்க எந்திரிச்சு நின்றீங்க. திரும்ப உங்களை கேட்டேன் என்ன கேள்வின்னு. ஓகே, அத கேள்வியாதான் உங்க மனைவிக்காக நீங்க மாத்திக்கிட்ட விஷயம் என்ன தேடுறீங்க? மனைவியை தேடுறீங்க? இல்ல மனைவிக்காக நான் எதையும் மாத்திக்கிறது இல்ல. ஓகே. நமக்குன்னு கொள்கை இருக்கு. ஓகே. நமக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கு. எப்போதுமே ஒருத்தர் சொல்லி நம்ம பண்ணணுங்கிறது இல்ல. அதை கேட்கக்கூடிய விஷயமா இருந்தா கேட்கலாம். சில விஷயங்களை அவங்க சொல்றது கேட்க தோதுபடாது. எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றது அப்படி தோதுபடாத விஷயத்தை தான் நான் கேட்கிறேன். அப்படி உங்க மனைவி மாத்திக்க சொல்லி எனக்கு இது தோதுபடலமா, என்னால மாத்திக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம் எது? எப்படி கேட்டாலும் கேள்வி அப்படி எதுவும் ஏற்படல. இப்பதான் நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இல்ல நான் பொதுவா சொல்றேன். பொதுவா என் மனைவின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை பொதுவா இதுல நீங்க உங்க மனைவின்னு குறிப்பிட்டு தான் சொல்லணும், பொதுவா சொல்லக்கூடாது. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. ஓகேண்ணே, வேற உங்களுடைய கருத்தை நீங்க சொல்றாங்க சொல்லலாம். திருமணத்துக்கு முன்பா பின்பா? திருமணத்துக்கு பின்னாடி. அதாவது திருமணத்துக்கு பின்னாடி தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன்னா திருமணத்திற்கு பிறகுதான் நம்ம எல்லாருக்கும் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கிறது, நேரம் அதிகம் கிடைக்கிறது. உங்க மனைவி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எங்க ஆஷி, நீங்க பெரும்பாடு பட்டு இன்னும் அவர்கிட்ட மாத்த முடியாதுன்னு நினைக்கிற விஷயம் எது? எதையுமே மாத்த முடியாது. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிடுகிடுப்பு கேட்குது. நான் சொன்னல எனக்குன்னு கொள்கை இருக்கு, பாலிசி இருக்கு, அதன்படி தான். இல்ல கொள்கை இருந்தா பரவாயில்ல, எதையுமே மாத்த முடியும். சரி, ஏதாவது ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க சொல்லலாம், ஆனா நீங்க மாத்திப்பீங்களா எங்களுக்காக? ஆட்சியோட விருப்பம் ஏன்னா நீங்களா சாட்சி, ஓகேவா? மாத்திப்பீங்க, நீங்க சொல்லுங்க எதை எதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? மாத்திக்க மாட்டாங்க. மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம், தவறில்லை. மாற்றிக்கொள்வதால் நல்ல நன்மை ஏற்படும். மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயமா இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். சொல்வது எல்லாத்தையும் மாற்றிக்க முடியாது. எடுத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத. சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ். மைக் அங்கே வாங்கி கொடுத்துருங்கம்மா. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 7 வருஷம் ஒரே கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருந்தேன். காலையில் ஷிஃப்ட், காலையில் போனேன்னா ஈவினிங் வருவேன். கல்யாணம் முடிஞ்சு 3 மாதத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து மாதத்தில் 15 நாள் வெளியூரில் இருக்கிற மாதிரி வேலையை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதான் நான் மனைவிக்காக மாற்றிக்கிட்டேன். இல்லை அது என்ன காரணம்? அது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தருதா மைனஸாக தருதா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரே பொண்ணு, ரொம்ப சுதந்திரமாக இருந்தேன். சண்டைனா என்னன்ற வார்த்தையை கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. பொய் பேசணுன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இவங்க 7 வருஷம் நான் இன்ஜினியர் இருந்தேன்றாங்க. அந்த இன்ஜினியர் வேலையை விட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்றதையே என்கிட்ட வந்து மறைச்சிட்டாங்க. அப்போ என்னோட வாழ்க்கை வந்து திருமணத்துக்கு முன்பு சிறப்பாக இருக்குமா பின்பு சிறப்பாக இருக்குமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கேட்கறதையும் கேட்டுக்கூட நயா பைசா பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிற்கலாம். இது தேவையா? சும்மா உட்காந்துருந்தவங்களை கிளப்பி விட்டுட்டு இந்த பக்கம் தான் இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்க விரும்புறேன். இதெல்லாம் வந்து நீங்க மாத்திக்கிட்டீங்க. வாழ்க்கை எப்ப சிறப்பா இருக்கு அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பின்பு எங்க எப்பனாலும் எங்க அப்பா வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாங்க. பிஸ்கெட் அது இதுன்னு பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா என் கணவர் வந்து எனக்குன்னு ஸ்பெஷலா இப்போ ஒரு தேன் மிட்டாயோ இல்ல ஒரு அச்சு முறுக்கோ இதெல்லாம் எனக்குன்னு ஸ்பெஷலா இந்த தையல் உனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எனக்கு.
எங்க மாமியார் அதை தனியா எடுத்து வச்சிருவாங்க. தையல் உனக்கு தேன் மிட்டாய் பிடிக்கும், உனக்கு இது பிடிக்கும், தனியா எடுத்து வச்சிருவாங்க. அவங்க எடுத்து வச்சிருவாங்க. எனக்குன்னு கொடுத்துருவாங்க. அது அவங்க கூட எடுத்துக்க மாட்டாங்க. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு தான் இது வாங்கி வந்தான் அப்படின்னு எனக்குன்னு கொடுத்துருவாங்க தனியா. சரி. நம்மளுக்கு பேரண்ட்ஸ் வந்து எனக்கு என் தம்பிக்கு எல்லாருக்கும் மொத்தமா வாங்கி வருவாங்க, நிறைய வாங்கி வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது பொதுவா இருக்கும். இப்போ நம்மளுக்குன்னு ஸ்பெஷலா ஒன்று வாங்கி வரும்போது அது என்னைக்குமே ஸ்பெஷல் தான். அதே மாதிரி அண்ணன் சொன்னாங்க வந்து யார் கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்க வச்சாங்க, யார் படிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம். என்ன வந்து என் கணவர் வந்து நான் படிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ நீ கண்டிப்பா படிக்கலாம், நீ நான் மாஸ்டர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் படித்தேன். மாஸ்டர்ஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட மாஸ்டர்ஸ்ல கேம்பஸ்ல நான் செலக்ட் ஆயிட்டு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க கூட சொன்னாங்க, நீ இன்னும் படிக்கிறதுனா கூட படி, நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னாங்க. நீ வேலைக்கு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க, நீ வேலைக்கு போறதுனால போ, உனக்கு என்ன பிடிக்கும் அது நீ செய்ய அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது அது சொல்லும் போது. இன்னும் மேல் நீ எப்போ படிக்கிறதுனாலும் படிக்கலாம் அப்படின்னு. இப்போ கூட என் பொண்ணு நான் கிளம்பும் போது அப்போ தூங்கிட்டு இருந்தா, நான் பாத்துக்கிறேன், நீ போய் நிறைய பார்ட்டிசிபேட்லாம் பண்ணு, நான் பாத்துக்கிறேன், அவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆமா நிஜமா. சரி ஓகே. அவங்க நான் பாத்துக்கிறேன், நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணு, உனக்கு போட்டிலாம் இருக்க சொல்றேன், நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் பாத்துக்கிறாங்க இப்போ. சூப்பருங்க. பெரிய கிளாஸ் கொடுத்துருங்க. உங்க கணவர் உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல வாங்கி கொடுத்த பொருள் மறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. நீங்க உங்க மனைவிக்கு முதல் வாங்கி கொடுத்த பொருள் அது வைர மூக்குத்தி. வைர மூக்குத்தியா? யாருக்கு? அப்படியா? உங்க மனைவிக்கு வாங்கி கொடுத்தீங்க. எங்க வந்திருக்கீங்களா ஆச்சி? அப்படியா? கணவர் வந்து வைர மூக்குத்தி தான் முதல் வாங்கி கொடுத்தாரு இல்ல? சூப்பர். ஒரு பெரிய கிளாஸ் கொடுங்க. ஆக்சுவலா வைர மூக்குத்தி அந்த அளவுக்கு இல்லாம, அந்த லெவலுக்கு இல்லாம ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா பட்டுன்னு சொல்லுங்களேன். எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும், அது ஜாதி பூ ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி மனுஷன் கையில கொண்டாட மாட்டாரப்பா, டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொண்டாடுவாரு. அது ஒரு குறை. ஏன்னா அதை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த டிஃபன் கறிகள் இருக்கு, அடுத்தவங்களுக்கு தெரியாம எடுத்து தலையிலேயே ஜாமிக்கு வச்சுக்குவேன். இதுதான் என் வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கு முத வாங்கி கொடுத்தா ஜாதி பூ. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓகே. முதல்ல பாண்டிச்சேரி போயிருந்தோம். அப்போ அரவிந்த் ஆசிரமத்தில் ஞாபகமாக எனக்கு ஒரு டைரி என்னோட வாழ்க்கையை பற்றி எழுதுறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. சூப்பர். ஆக்சுவலாக ஆரம்பத்தை கேட்டதும் நான் லைட்டாக பயந்துட்டேன். இப்போ அடுத்த கேள்வி நான் வரேன். நான் இவ்வளோ நாள் கேட்டு எனக்கு இன்னமும் வாங்கி கொடுக்காத ஒரு பொருள் சுடிதார். சூப்பருங்க. இந்த மாதிரி தான் கேட்குறேன். பட்டு உங்க கொண்டாரு வந்திருக்காரா? ஏங்க எதனால உங்களுக்கு சுடிதார் வாங்கி தர மாட்டீங்க? ஆட்சிக்கு அழகே சேலை தான். சரி, அப்புறம் எதுக்கு சுடிதார்? அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, அதை வாங்கி கொடுத்துருவோம் இனிமே. சூப்பர். வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருங்க. நான் ஒரு திருமணத்துக்கு பின்பு தான் எங்களை பற்றி பேசுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, திருமணத்துக்கு பின்பு மனைவி வந்து எவ்வளவு சிரமப்பட்டாலும், நம்மளும் சிரமப்பட்டாலும், நம்மளோட கூட இருந்து கடைசி வரைக்கும் இருக்காங்க பாருங்க. பரவாயில்ல நல்லா வரும்னு சொல்கிறாங்க. அதுவே நல்ல பேர். அதில் நம்ம வந்து பிரமாமல் என்ன வேணாலும் செய்வோங்கிற நம்பிக்கை வந்துடுது. அது மாதிரி நமக்கு வந்து அமையிறது இறைவன் கொடுத்த வரம். பையனோ மருமகளோ எல்லாம் அது இறைவன் கொடுத்த வரம். அது மாதிரி மனைவியும் பிள்ளைகளாம் பொம்பளை எல்லாம் இந்த மாதிரி அமையிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். பின்னாடி திருமணத்துக்கு பிறகு நான் சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த வயசுலேயும் என்னுடைய பிள்ளைங்க தான். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சு கொண்டு இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன். நாங்க இன்னும் கல்யாணம் ஆகி 38 வருஷம் ஆச்சு. கொடைக்கானல் இன்னும் கூட்டிட்டு போறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. பிள்ளைங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிள்ளைகளோட போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன், இன்னும் கூட்டிட்டு போறாங்க. பிள்ளைங்க இல்லாம நீங்க 2 பேர் மட்டும் கொடைக்கானல் போறோம். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனப்ப சொன்னது 3 பொண்ணு பிறந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் கொடைக்கானல் போறோம். நாங்க போயிட்டே போகல. ரைட், அப்படியே இருக்கு. என்ன உங்களுடைய பதில்? சூழ்நிலை அமையல, கம்பெனியில் லீவு கிடைக்காது. ரெண்டாவது அந்த சூழ்நிலை அமையாததுனால கூட்டிகிட்டு போகல. இப்போ கூட்டிகிட்டு போகலாம். ஓகேவா? இப்போ கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் கொடைக்கானலுக்கு போயிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துருவாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுங்க. ஓகே. சின்ன ஆசைனா இந்த யூடியூப்பு, வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்குறத விட்டு எங்களோட கொஞ்சம் நேரம் பேசுங்க, எங்களோட ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்துக்கன்ற அது மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. எப்போ வந்தாலும் அந்த ஃபோனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா உங்க கணவர் மேல? கம்ப்ளைண்ட்னு இத்தனை பேர் கை தூக்குறீங்க. இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா உங்க கணவர் மேல? கம்ப்ளைண்ட்னு இத்தனை பேர் கை தூக்குறீங்க. ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா, இல்ல நீ என்னோட டாட்டர்ஸ் 2 பேர்
மீனும் ஒருத்தி காலேஜ் செகண்ட் இயர் ஒருத்தி 8th இல்ல நீங்க 3 பேர் போங்க சௌந்தர்யா தான் வண்டி ஓட்டுறா இல்ல 2 வீலர் அவ கூட்டிட்டு போயிடுவா அப்புறம் இவங்க எதுக்கு கல்யாணம் ஆயும் ஃபேமிலின்னு எதுக்கு அந்த லைஃப் லீட் பண்ணோம் எப்ப எங்க கேட்டாலும் நீங்க 3 பேர் போங்க நீங்க 3 பேர் அவளுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியல அவ கூட்டிட்டு வந்திருக்காங்களா அவங்க எங்க ஆனா வாங்க இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே கூட்டு போனது இல்லைன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்க கூட்டு போலான்னு உங்க மைண்ட்ல இருக்கு இப்ப கூட கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் கார்ல இப்ப கூட கூட்டு தாங்க வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போய் ஆனா என்ன அவர் வேலையா வந்திருக்காரு நீங்க அப்படியே ஜாலியா இருக்கீங்க அவ்வளவுதான் ஃபேமிலியோட போகணுமானே ஃபேமிலியோட எத்தனை தடவை போயிருக்கோம் எத்தனை தடவை போயிருக்கீங்க இல்ல இப்போ உங்களுக்கு எங்க போகணும் எங்கேயாவது ஒரு ஊருக்கு டெல்லி பாம்பே அந்த மாதிரி போகணும் சரி போயிடலாம் டெல்லி பாம்பே போறீங்க இப்போ கூட ஒரு 2 months கழிச்சு ஒரு டூர் போட்டுருக்கேன் ஓகே பாருங்க ஓகே ஃபேமிலி மட்டும் தான் போறோம் இங்க எத்தனை பேர் வந்து என் கணவர் என்னை இன்னமும் குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க என்னுடைய கணவர் என்னை குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிறாங்க எந்தெந்த விஷயங்கள்ல எல்லா விஷயத்துலயும் என்ன பண்ணுவாரு எனக்கு அப்பா அம்மா என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் எனக்கு எல்லா வேலையுமே செய்வாங்க ஏதாவது ஒன்று பர்டிகுலரா இந்த விஷயத்துல சொன்னா கேட்கவே மாட்டாருங்க எனக்கு குழந்தையோட மோசமா ட்ரீட் பண்றாரு அப்படின்னு போகும்போது பத்திரமா பார்த்துப்போ நான் அங்க போய் யாரோடய சண்டை போட்டுக்காத அது அவரு சேஃப்டிக்கு வேற சாப்பிட்ரு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ரு இப்படி அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து உன்னை பார்த்துக்காம விட்டுறாத அப்படின்னு எங்க அம்மா சொல்ற மாதிரி எங்க கணவர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ராத்திரில சீக்கிரம் தூங்கிடணும் 7 மணிக்கெல்லாம் தூங்கிடணும் அது வந்து குழந்தை மாதிரி தான் ஆமா அது ஒரு 9 மணி 10 மணிக்கு தான் யாராவது கால் வந்தா அந்த நேரம் பேச முடியாது அவங்க 7 மணிக்கு தூங்கிடுவாங்க குழந்தை மாதிரி சொன்னதை கேட்கறதே இல்லை அடந்தேன் இது கொஞ்சம் வேற மாதிரியான வருத்தமா இருக்கு இல்லை அப்படி இல்லை எங்க வீட்டில் எப்படின்னா காசு கேட்பாங்க காசு கேட்டால் உடனே கொடுத்துடணும் ராத்திரி 12 மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் சரி ஏதோ காசு கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துடணும் அவங்களுக்கு அப்படின்னா இந்த குழந்தைங்க அடம் பண்ணு பாருங்க அந்த மாதிரி அடம் பண்ணுவாங்க இந்த ஏடிஎம்ல போனோம்னா கூட நம்ம வந்து கார்டு போட்டு பின் நம்பர் போட்டு காசு எடுக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் எப்படின்னா அவங்க காசு கேட்டோன்னா நான் காசு எவ்வளோவா இருந்தாலும் 500 இருந்தாலும் சரி 1000 இருந்தாலும் சரி அதை உடனே கொடுத்துடணும் இந்த குழந்தைங்க முறுக்கு கேட்டால் வாங்கி கொடுக்கலன்னா அழுகுங்கிற மாதிரி இவங்க காசு கேட்டால் உடனே நம்ம காசு கொடுத்துடணும் ஸோ நிறைய பேரோட மெஜாரிட்டி கருத்து வந்து திருமணத்துக்கு முன்பு அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாப் கொடுங்க பார்க்கலாம். அப்போ இவ்வளோ நேரம் ஏன் பேசாமல் இருந்தீங்க? திருமணத்துக்கு பின்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பர். ஸோ நிறைய கருத்துக்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஒரு கன்க்ளூஷனை வந்து நம்ம சுந்தரமையா அவர்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சி மனதில் மகிழ்ச்சியை தருவது திருமணத்திற்கு முன்பா பின்பா என்று பேசப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அவர்களுடைய திறமையான கருத்துக்களை, அருமையான எண்ணங்களை, மனதில் உதித்த உணர்ச்சிகளை எல்லாம் விவரமாக தெளிவுபடுத்தினார்கள். அதாவது திருமணத்திற்கு முன்பு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நான் அதுதான் சொன்னேன். ஆனால் மகிழ்ச்சி இருந்தாலும் அது நிலையான மகிழ்ச்சி இல்லை. திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அது அந்த வயதை ஒத்த மகிழ்ச்சி. திருமணத்திற்கு பின்பு இருக்கின்ற மகிழ்ச்சி கடைசி வரை கணவனும் மனைவியும் ஒருவர் விட்டு கொடுத்து குழந்தை குட்டிகளோடு அன்புகளை பரிமாறி வருகின்ற விருந்தினர்களை யோசித்து இப்படி பலவிதமான அந்யோன்யமான உறவுகளோடு நாம் உறவாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் அந்த திருமணத்திற்கு பின்புதான். அந்த திருமணத்திற்கு பின்பு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியானது நிலையானது, எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய என்பதை உங்கள் அனைவரும் முன்னும் தெளிவுபடுத்தி என்னுடைய இந்த முடிவை அறிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா, மிக்க நன்றி.